இந்த விஷயங்கள் தெரியாத வர கோல் செட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கோல் செட் பண்ணினா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம செட் பண்ற கோல்ஸ் ஒர்க் ஆகணும்னா அதுக்கான சிஸ்டமை நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை கன்சிஸ்டண்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். பிஹேவியர் அண்ட் சைக்காலஜி மற்றும் ஹேபிட் சயின்ஸ் அப்படிங்கிற சைக்காலஜி பிரான்ச்சஸ்ல நடத்தின ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பெரிய கோல்ஸ் செட் பண்றவங்களை விட நம்ம தினமும் ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி சிஸ்டம் செட் பண்ணி அதை ரெகுலரா பின்பற்றவங்க தான் சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் மென்டலி ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சைக்காலஜி மற்றும் ஹேபிட் பில்டிங் ரிலேட்டடான பிரசித்தியமான புக்ஸ் லைக் அட்டாமிக் ஹேபிட்ஸ், டைனி ஹேபிட்ஸ் இந்த மாதிரியான புக்ஸ்ல இருந்து ஹேபிட்ஸ் லூப் பத்தியும் நம்ம பிஹேவியர் பத்தியும் மைண்ட்ல எதனால பிளாக்ஸ் வருது அப்படிங்கறத ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டதுல சிஸ்டம் செட் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு புரியுது. எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, உங்க ஃபேமிலி மற்றும் கெரியர்ல நிறைய ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா இந்த ஹேபிட் செட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்க லைஃப்ல ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாம போகுது, இல்லைனா நான் எவ்வளவு கோல் செட் பண்ணியும் என்னால அச்சீவ் பண்ணவே முடியல லைஃப்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாகவும் சஸ்டைனபிளாகவும், அதாவது நீங்க சுலபமா டே டு டே ஃபாலோ பண்ண முடியற மாதிரி ஐடியாஸ் மற்றும் ஸ்டெப்ஸை சொல்ல போறேன். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த டாபிக்ஸ்ல நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ப்ராப்ளம் வித் கோல் ஒன்லி திங்கிங். நம்ம கோல்ஸை மட்டுமே செட் பண்ணி திங்க் பண்ணினோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்கலாம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு கோல் செட் பண்றீங்க. ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கு, இல்லைனா நம்ம வேலையிலேயே நம்ம பிஸியா தானே இருக்கோம், இல்லைனா நம்ம லைஃப்ல ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கே அப்படின்னு நீங்க செட் பண்ற கோல்ஸை அப்படியே குவிட் பண்ணிடுறீங்க. இப்படி பண்ணிட்டு அதுக்காக ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது? கோல்ஸ் வெறும் அவுட்கம், அதாவது ரிசல்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது, அதை அடைவதற்கான ப்ராசஸை அது ஃபோக்கஸ் பண்றது இல்லை. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்றது கோல். அதை நான் எப்படி அடைவது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை நான் ஃபாலோ பண்றது தான் சிஸ்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வீடு எப்பயுமே கிளீனாவே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோல்னு நினச்சிக்கலாம். இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே எப்பயுமே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வீடு கிளீனா தானே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம டெய்லி ஃபாலோ பண்றோம் பாத்தீங்களா, இதை தான் நம்ம சிஸ்டம்னு சொல்றோம். சைக்காலஜில பெரிய கோல் செட் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது தான் அவுட்கம் பேஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய கோல்ஸை செட் பண்ணும்போது ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும், நம்ம நிறைய சாதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனா ரியாலிட்டின்னு வரும்போது டே டு டே நம்ம வேலைகளை ரொட்டீனா பார்க்கும்போது நம்ம செட் பண்ற அந்த கோல் அப்படியே ஃபேட் ஆயிடும். சிஸ்டம் வர்சஸ் கோல். நான் சில எக்ஸாம்பிள்ஸை சொல்ல போறேன், அதை கவனமா கேளுங்க. நான் ஒரு பெரிய புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்வதற்கு பதிலா தினமும் காலையில 20 நிமிஷம் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் 10 கிலோ எடை குறைக்க போறேன் அப்படின்னு சொல்வதற்கு பதிலா தினமும் 30 நிமிஷம் காலையில வாக்கிங் போக போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான ஹேபிட்ஸை கொண்டு வரது தான் சிஸ்டம். ஷார்ட்டா சொல்லணும்னா கோல்ஸ் ரிசல்ட்டை குறிக்கும், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், அதாவது நம்ம கோல்ஸை அடைய திரும்ப திரும்ப செய்யற சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம சிஸ்டம்னு சொல்றோம். இந்த சிஸ்டம் தான் நம்ம பிரெயினோட நியூரான்ஸையும் நம்மளோட தன்னம்பிக்கையையும் நம்ம எமோஷன்ஸையும் கரெக்டா ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கோல்ஸ் கிரியேட் ப்ரெஷர். பெரிய பெரிய கோல்ஸ் நமக்குள்ள ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. சின்ன சின்ன சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய வைக்குது. இப்போ நம்ம சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். ஸ்டெப் 1, பிளான் யுவர் சிஸ்டம்ஸ் டு யுவர் கரண்ட் ஹேபிட்ஸ். காலையில ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் நான் டு டூ லிஸ்ட் எழுத போறேன் அப்படின்னு பிளான் பண்ணலாம். இதுதான் ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஹேபிட்ஸ் கூட
நம்மளோட புது ஹேபிட்ஸ் இல்லைனா சிஸ்டம்ஸை பிளான் பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 2, ஸ்டார்ட் டைனி ஆர் ஸ்டார்ட் ஸ்மால். சைக்காலஜிக்கலி நம்ம ஹேபிட்ஸ் நமக்கு ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். எப்பொழுதுமே எந்த ஹேபிட்டோ இல்லை எந்த சிஸ்டமோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஹேபிட்டை கண்டிப்பாக நம்ம ட்ராக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் ரீடிங் ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் ஒரு பேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை தினமும் ஃபாலோ பண்ணி உங்கள் ஜேர்னல் இல்லைனா உங்கள் ஃபோனில் ட்ராக் பண்ணுங்கள். உங்கள் கோலுக்கு ரிலேட்டடாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதை நோட் புக்கில் இல்லைனா கூகுள் ஷீட்டில் ட்ராக் பண்ணும்போது அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக தினமும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்கிட்ட பர்சனலாக கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் ஜூம் மூலமாக கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டெப் 3, லிங்க் இட் டு யுவர் ஐடென்டிட்டி. உங்கள் ஹேபிட்ஸை உங்கள் அடையாளத்துக்கு கூட லிங்க் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் தினமும் பிளான் பண்ணுற பர்சன் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணினீங்கன்னா உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக நான் என்னோட பாடியை வேல்யூ பண்ணுறேன், அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதை சரியாக பராமரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அதாவது நீங்கள் எந்த கோல் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அடையாளத்தை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண எந்தெந்த சின்ன ஹேபிட்ஸை நீங்கள் லைஃப்பில் முதல்ல கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸான விஷயங்க. நம்மளை பற்றி வெறும் ஹைப்பை ஏற்றிக்கிறத விட சின்ன சின்ன விஷயங்களை குவைட்டாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட மென்டல் லோடை ரெடியூஸ் பண்ணி, அதாவது நம்ம மைண்டில் இருக்கிற சுமையை குறைச்சி நம்ம மைண்டை கிளியர் ஆக்கி நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண வைக்கும். எப்பவுமே பர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நம்ம தலை தோனி கூட இதை தான் அவரோட சக்ஸஸோட சீக்ரெட்டாக எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவார். நம்ம பகவத்கீதையில கூட கர்ம யோகா அப்படின்ற சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே பெரிய பெரிய கோல்ஸை மட்டுமே சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு சின்ன சின்ன நமக்கு யூஸ்ஃபுல்லான சிஸ்டமை நம்ம பில்ட் பண்ணினோம் அப்படின்னா நம்ம பீஸ்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராக யோசிப்பது நல்லது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புதுமையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.